ஸோ ஃபியூல் ஃபில்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பெட்ரோல் பங்க்ஸ்ல யூஸ் பண்றோம். வேற ஏன்னா ஒவ்வொரு பெட்ரோல் கன் நாசல்லையுமே சப்ஸ்டிமேட். அடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ரேம்ப்ல விட்டு நீங்க ஏற்றி செக் பண்ணோம். 10,000, அதாவது இந்தியன் காஸ்ட் வந்து 10,000 ஆர் 7 to 8 months. இல்லைன்னா ப்ரீமியம் செக்மெண்ட், அதாவது இந்த BMW, ஆடி இல்லை ஸ்கோடா இந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்துட்டு கார் வச்சிருப்பீங்க. பட் அந்த காரை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. என் பக்கத்துல வந்து ஒரு ஹை அண்ட் கார்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட், அதுவும் ஜெர்மன் மேட் அண்ட் ஆல்சோ இந்தியன் மேட் கார்ஸ் இருக்கு. இந்த 2 கார்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இது வந்து 2 கேட்டகரியில ஸ்பிளிட் பண்றேன். ஒன்று வந்து 10,000, அதாவது இந்தியன் காஸ்ட் வந்து 10,000 ஆர் 7 to 8 months. இல்லைன்னா ப்ரீமியம் செக்மெண்ட், அதாவது இந்த BMW, ஆடி இல்லை ஸ்கோடா இந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு 15,000 ஆர் 7 months. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் தான் உங்க Pearlvin. வெல்கம் டு Drivespark தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் மேண்டிட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் அதிகமாக யூஸ் ஆகுறது பிரேக்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்ஸும் அண்ட் பிரேக் பேட்ச், ஃப்ளூயிட்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணணும். கிளீன் பண்ண வேண்டியதுன்னா கிளீன் பண்ணி போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஜின், அண்டர் த ஹுட். இந்த ஹுட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில் செக் பண்ணோம். ஸோ பழைய வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ்டிக் இருக்கும். இப்போ உள்ள வெஹிக்கிள்ஸ்லேயும் டிப்ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஆயிலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இது டாப் அப் பண்ணணுமா இல்லையா, ஆயில் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கூட நீங்க பார்த்துக்கலாம். இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் யூ நீட் டு சேஞ்ச் இட். இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் டு டாப் அப் நீங்க டாப் அப் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது எப்பவுமே ஆயில் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர் அண்ட் ஏசி ஃபில்டர் நீங்க மாற்றணும். ஸோ ஃபியூல் ஃபில்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பெட்ரோல் பங்க்ஸ்ல யூஸ் பண்றோம். வேற ஏன்னா ஒவ்வொரு பெட்ரோல் கன் நாசல்லையுமே டஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல போகிறோம் இம்பியூரிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து அது ஃபியூல் ஃபில்டர்ல வந்து தான் அடையும். அதனால ஃபியூல் ஃபில்டர் நீங்க மாற்றணும். சில ஃபில்டர்ஸ் வந்து கிளீன் பண்ணி போடலாம். பட் என்னோட இது வந்து நீங்க மாற்ற தான் செய்யணும்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹுட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினும் ஏர் ஃபில்டர் இதெல்லாம் தான் நீங்க அடுத்தது செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டர் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மாற்றணும்னா மாற்றிடுங்க, இல்லை க்ளீன் பண்ணி போடணும் கண்டிஷனில் இருந்தோன்னா க்ளீன் பண்ணி போடுங்க. நீங்கள் ஒரு K&N ஆஃப்டர் மார்க்கெட் ஏர் ஃபில்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர்ஸ், அதாவது K&N BMCO இல்லை வேற ஏதாவது ஷிமோட்டோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின். ஸோ இந்த டிப்ஸ்டிக் இதுதான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்டிக்ஸ் வரும். இந்த டிப்ஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆயில் இதுல பாத்தீங்கன்னா லெவல் எவ்வளவு இருக்குது, எந்த இதுன்னு காணிக்கும். ஆயிலுமே நீங்க இதுல தொட்டு பார்த்துக்கலாம் ஆயில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிப்ஸ்டிக்ஸ் மூலமா நீங்க வந்து ஆயில் என்ன கண்டிஷன்ல இருக்கு, இல்ல ஆயில் நீங்க மாத்தணுமா டாப் அப் பண்ணணுமான்னு சொல்லி நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரும் இது பண்ணணும். சில வண்டியில ஸ்டெயினர்ஸ் இருக்கு, ஸ்டெயினர் கிளீன் பண்ணி போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா கூலண்ட் மெயினா. ஸோ உங்களுக்கு எல்லா வண்டியுமே கூலன்ஸ் இருக்கும் நம்ம டிராஃபிக். ஸோ கூலண்டோட டாப் அப் இங்க இருக்கும், அதையும் செக் பண்ணுங்க. இன்னொன்று வந்து ஸ்டேரிங் ஆயில். ஸோ பிரேக் ஆயில் இங்க இருக்கும். ஸோ பிரேக் ஆயிலும் நீங்க செக் பண்ணோம். இப்போ நிறைய வண்டியில பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வருது. ஸோ பவர் ஸ்டேரிங்லயும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ATC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ATC ஃப்ளூயிட்ஸும் நீங்க வந்து இல்ல PC சின்த் இந்த ஆயில்ஸும் நீங்க இதுல யூஸ் பண்ணி இதுல நீங்க வந்து உங்களோட பவர் ஸ்டீரிங் சேவ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கியர் ஆயில்ஸ் தான். ஸோ கியர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டியா இருந்தானா 30,000 to 40,000 50,000 வரைக்கும் நீங்க ஓட்டிக்கலாம். பட் அது செக் பண்ணணும். இல்லாட்டி either 6 months to 1 year. நிறைய பேர் வந்துட்டு கியர் ஆயில வந்து மாத்துறதே இல்லை. எஸ்பெஷலி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ல போறது வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன ஆயிருதுன்னா நிறைய இப்போ CVT, DCT இந்த மாதிரி கியர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியர் பாக்ஸ் வந்துட்டு ஆயில்லாம் ஓட்டாம அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது கீல் மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகக்கூடிய லெவலுக்கு வருது.
ஸோ அதை தடுக்கணும்னா நீங்க அதையும் ஒன்று ப்ரியாரிட்டிக்கா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கேஸ் ரீஃபில் தான். ஸோ இப்படிதான் வந்து ஏசி கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏசிக்கு போகக்கூடிய ஒரு அந்த கேஸ் அவுட்லெட்லயும் இங்க ஒரு கேன் இருக்கு, இங்க ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏசி கேஸ் ஃபில் பண்ணாங்க. இப்படி வந்து ஒரு இது இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுல ஒரு இன்லெட் இருக்கும். அந்த இன்லெட்ல வந்துட்டு இங்க ஒரு நாசில் கனெக்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி ஏசி ஆன் பண்ணி அதுல விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏசிஸ் வந்து இந்த இதுல ஃபில் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்சரோட ஃபில்டரும் நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும் போது உங்களுக்கு தேவை ஃபில் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இது பண்ணியும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். எஸ், சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ரேம்ப்ல விட்டு நீங்க ஏற்றி செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தூரம் நீங்க இது பண்ணும்போது சஸ்பென்ஷனும் ஜாஸ்தியான வண்டியில நமக்கு பிரேக் எடுத்தால யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறது இருக்கும், இல்லை நட் ஏதாவது லூஸா இருக்கு, அந்த இது செக் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்க வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs வரைக்கும் நீங்க ஓட்டலாம். ஒரு 3 lakhs வரைக்கும் நீங்க எந்த பயமும் இல்லாமலையும் ஓட்டலாம். 10 lakhs கிட்டையும் ஓட்டலாம். சில வண்டியெல்லாம் நான் வந்துட்டு 4 lakhs 5 lakhs ஓட்டின வண்டியும் பார்த்துருக்கேன். ஆனா ரொம்ப ப்ரிஸ்டீன் கண்டிஷன்ல இருக்கும், ரொம்ப மின்ட் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பேசிக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனாலதான் வண்டி அவ்வளவு நீட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோர் ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்காக ஃபாலோ Drivespark தமிழ். அது அவங்க See you in another video. Drive safe, drive hard. See you in another video. Bye.